இன்ஸ்டாகிராமில் எனக்கு பிடிச்ச ஒரு சில ரீல்ஸை தான் இன்றைக்கி நான் பொறுக்கின்னு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ரீல்ஸை பார்த்துடலாமா? சரி வாங்க பார்த்துலாம். ஸோ நம்மளுக்கு பர்சனலாக பிடிச்சது யார் அப்படின்னா நம்ம பன்னீர்செல்வம் தம்பி. அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குட்டி பாப்பா சமைப்பாங்க. அவங்களுடைய ரீல்ஸை தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்ட போகிறேன். பழத்தை வெட்டி உள்ள கொட்டை இருந்துச்சுன்னா நீக்கிக்கலாம். கொஞ்சம் தான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா நிறைய இருக்கு. இத விதைக்கு போட்டுனா உடனே முளைச்சிடும். விதைய கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கசக்கும். பப்பாளி பழம் யாருக்கிட்டமே இனிப்பா தான் இருக்கும். நம்ம எதுக்கோ கொஞ்சோட சீனி சேர்த்து பண்ணீங்க, சேர்க்கலனாலும் பரவாயில்ல. கொஞ்சோட எலிச்சு பழம். இப்போ மண் பண்ண கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். கடைசியா சர்க்கரை ஊத்திக்கலாம். வெயிலுக்கு இது பப்பாளி பழ ஜூஸ் குடிச்சிடலாமா? உண்மையா சொன்னா நாங்க எப்பவுமே பப்பாளி பழத்து ஜூஸ் போடவே மாட்டோம். ஏன்னா அதை அப்படியே சாப்பிடுவோம் தோல் சீவி. வீடியோக்காக தான் நாங்க இப்ப ஜூஸ் போடுறோம். பப்பாளி பழ ஜூஸ் வெயிலுக்கு மட்டும் நல்லதுனே இல்ல, எந்த காலத்துல வேணாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பப்பாளி பழம் முக்கியமா கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீடியோ இன்ஸ்டாகிராம்ல ஆமாங்க, நம்ம கண்ணுக்கு பப்பாளி பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் நீங்கள் அப்பப்போ பப்பாளி பழம் சாப்பிடுங்க. அடுத்த ரீல்ஸ் பார்த்துடலாம். ரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீயே ஒரு குழந்தை தாம்மா, உனக்கு 2 பேர் ஸ்நாக்ஸ் சமைச்சு கொடுக்கணும். நீங்கள் 4 பேத்துக்கு சமைச்சு சாப்பிடுங்க, சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிற பாரு, வேற லெவல். இது பன் பட்டர் ஜாம் இல்லைங்க, பன் பட்டர் குலோப் ஜாமுன் செஞ்சிடலாமா? சாதாரண பண்ண 2 வெட்டிக்கலாம். இந்த மாதிரி 2 வெட்டிக்கோங்க. குலோப் ஜாமுன் கூட நிறைய ஜீரா ஊற்றி மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா மசிச்சிட்டோம். பன்ல ஒரு பக்கத்துல வச்சுக்கலாம். இப்பதான் முடிக்கலாம். பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மேல பன் வச்சுக்கலாம். பட்டர் எல்லா இடத்துலயும் படட்டும். இப்போ நிறைய பட்டர் வச்சுக்கலாம். 2 பக்கம் திருப்பி போட்டு பட்டர்லயே வேகணும். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. இப்பதான் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாமா? சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் ஓகே தான், மெனக்கட்டு செய்யற அளவு ஒர்த் இல்ல. இதுக்கு நம்ம பண்ண சும்மாவே டீல முக்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம். குலோப் ஜாமுன் சும்மாவே சாப்பிட்டுட்டு போயிடலாம். அதுவே டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். டேஸ்ட் ஓகே தான், ஆனால் மெனக்கட்டு செய்கிற அளவுக்கு ஒர்த் இல்லை. அதுக்கப்புறம் ஆம்லேட் போட்டே தின்னுக்கலாம். உங்களுக்கு சும்மா போர் அடிச்சிச்சு ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னா செஞ்சு சாப்பிடுங்க. குலோப் ஜாமுன் நார்மலாக சாப்பிட்டாவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி வேலை போட கேட்டு செய்யாதீங்க. நான் தான் செஞ்சு சாப்பிட்றேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணா இதை செஞ்சு சாப்பிடுங்கன்னு எவ்வளோ பாப்பா க்யூட்டாக சொல்லுது. பயணி கூட மாம்பழத்தை சேர்த்து வச்சு குடிக்க போகிறோம். ஒரு பனையில் இவ்வளோ தான் பயணி வருமால. பயணி குடிக்க பட்டை ரெடி ஆயிடுச்சு. மாம்பழத்தை தோல் சீவிடலாம். இப்போ குட்டி குட்டியா வெட்டி பார்த்துக்கலாம் மாம்பழத்தை. இப்போ இது கூட பயணி ஊத்தி குடிச்சிடலாமா? பயணி மனம் தூக்குது. டேஸ்ட் சூப்பர். பயணியே அமிர்தம் மாதிரி தான் இருக்கும். அது கூட மாம்பழத்தை சேர்த்தா ஒரு தடவை கிராமத்து பக்கம் இந்த மாதிரி விதவிதமா குடிச்சு பாருங்க. பதனியே அமிர்தம் மாதிரி தான் இருக்கும். இது கூட மாம்பழத்தை போட்டால் எனக்கு தெரிஞ்சு பதனியில் மாம்பழம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த குழந்தை செய்கிறது க்யூட்டாக இருக்குது. அண்ட் தென்
அந்த பாப்பாவுடைய திறமையை வந்து பாராட்டணும். அந்த ஓலையை கரெக்டாக வந்து பின்னுறாங்க. அந்த நல்லா தெரிஞ்ச ஆட்களே பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து பின்ன மாட்டாங்க. எனக்குலாம் இன்னை வரைக்கும் தெரியாது. ஆனால் அது குட்டி பொண்ணு அழகாக வந்து அந்த ஓலையை வந்து எடுத்து மடித்து அருமையாக வந்து பண்ணுறாங்க. ஸோ சின்ன வயசில் இவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழந்தைங்களாம் வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஒரு பொண்ணு சமையலுக்கு வந்தாங்க, ஒரு சின்ன குட்டி பொண்ணு வந்து சமையலுக்கு வராங்க அப்படின்றப்ப, குக்கிங்க்கு வராங்கன்றப்ப அவங்களுடைய ரீல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பையன் இந்த மாதிரி வந்து சமையல் பண்ணுறதுக்கு வராரு அப்படின்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். நீ என்ன பண்ண போறனா? ஜிலேபி மீன் வச்சு ஜிலேபி மீன் வறுவல் தான் செய்ய போறோம். கொஞ்ச நேரம் ஒதுக்கி எனக்கு லைக் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எல்லாரும் என்ன பண்ணி சுத்து போறீங்க. எனக்கு ரொம்ப மோசமா இருக்குது, மன வருஷலா இருக்குது. இப்ப மீன் செய்ய தான் வந்திருந்தா வேலைமா அட்டகாசமா சேர்ந்து சாப்பிட மாட்டேங்க, சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேங்க. பண்ணி சுத்துன்னு வேற கூப்பிடுறீங்க. அது நீங்க மட்டும் கூப்பிடாதீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, மன வருஷலா இருக்குது. நீங்க மட்டும் அந்த மாதிரி கூப்பிடாதீங்க. உப்பு எல்லா ஐட்டம் போட்டுலாமா? போடுப்பா. சூப்பரா இருக்குப்பா. எப்பா சூப்பரா இருக்குது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பை பை. போனா கரண்டி அப்ப தான் செஞ்சு போட போறோம். எங்க எல்லாரும் பண்ணி சுத்துன்னு கூப்பிட்டனால எனக்கு ரொம்ப மொத்தமா இருக்குது, மன வச்சலா இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒதுக்கி எனக்கு லைக் பண்ணுங்க. சரி பெரிய வீடியோ போட்டுனுங்கிறேன், போய் பாருங்க. வாங்க உங்களுக்கு பெரிய வீடியோ பார்க்கவே மாட்டேங்க. அதை போய் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வீடியோ பாருங்க. 30 கிலோ எண்ணெய் ஊற்றி 30 கிலோ முட்டை ஊற்றி இதுக்குள்ள உப்பு போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆனியனும் ஒன்றா வச்சு போட்டுருங்க. அப்போ கிண்டிடலாம்பா. இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம்பா. போல வந்துட்டுப்பா. எப்படி இப்போ வாசனையாக மணக்குதே. சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா இருக்குதானே? வெங்காயத்தையும் மிளகா வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அப்பா சூப்பராக இருக்குதுப்பா. நீங்களும் இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமா பொறுமை தின்னாண்டா, சுடு தானே. இந்த 2 குழந்தைங்கள பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்கள இந்த மாதிரி வியூஸுக்காக டபுள் மீனிங் விஷயங்கள், அவங்க டபுள் மீனிங் ரீல்ஸ் பண்ணுறதுக்காக அந்த குழந்தைங்கள வந்து கூட வச்சுக்கிறது. அதேமாதிரி அந்த குழந்தைங்கள வந்து ரொம்ப கிளாமரான சாங்களுக்கு ஆட வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடிய மக்கள் மத்தியில் இந்த மாதிரி குட்டி குழந்தைங்கள ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு போகிறதுக்கான வழி என்னவோ அதை வந்து அழகாக வந்து பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த குட்டி பொண்ணுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து நீங்கள் வந்து மேட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. இப்போவே இந்த மீடியாக்குள்ளே வராங்கன்றப்ப நாலாம் பாருங்கள், இப்போ 26 வயசில் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 26 வயசில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஏன் இப்போ பண்ணோம், இது வந்து நம்ம வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பீக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங் வந்து நமக்குள்ளே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த குழந்தைய வந்து இந்த சின்ன வயசுலன்றப்போ ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுட்டு டெக்னாலஜி நாளாளுக்கு நம்ம கூட வந்து வளர்ந்துட்டே வரும். ஸோ அப்படி வந்து வளர்ந்துட்டு வரும்போது இவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பேக் சைடில் வந்து இருக்குது, பின்னாடி வாழ்நாட்கள் வந்து இருக்குன்றதை நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன். அதுதான் இந்த 2 குழந்தைகளுக்கும் நிறைய வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொடுக்குற பெல் ஐக்கன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.